யெமனின் தாய்ஸ் பிரதேசத்தினூடாக வேகமாக முன்னேறும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய உச்ச தாக்குதல்களும் பாபல் மண்ட பிரதேசத்திலே பற்றி எரியும் சரக்கு கப்பலும். இதற்கு பிறகு ஈரானோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை என உத்தியோகபூர்வமாக அறிவித்த அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பும் அடிமை அரபு நாடுகளுக்கு ஈரான் அனுப்பியிருக்கக்கூடிய அவசர செய்தியும் ஆரம்பிக்கப்பட போகும் ஒஃபென்சிவ் தாக்குதல்களும், பிரான்சினுடைய தூதர்களை துரத்தியடித்த ஈரானும் பிரான்சினுடைய பதிலடிகளும், ஈரானுடனான வர்த்தக தொடர்புகளையும் இராஜதந்திர தொடர்புகளையும் முழுமையாக முறித்துக் கொண்டு அடுத்த கட்ட போருக்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களும், இங்கிலாந்தை இலக்கு வைத்து போர்க்களத்தை விரிவாக்கப் போகும் ரஷ்யாவும் உக்ரைனினுடைய ட்ரோன் தாக்குதல்களும், சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இங்கிலாந்தினுடைய ட்ரோன்களும், மிகப்பெரிய அளவிலான ட்ரோன்களை உக்ரைனுக்கு வழங்கப் போகும் இங்கிலாந்தினுடைய புதிய பிரதமரின் முடிவுகளும், இரண்டு நாட்களுக்கு முன்பு உக்ரைன் ரஷ்யா மீதான மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதலிலே ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து நேற்றைக்கு முன்தினமும் 500க்கும் அதிகமான பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களை உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன் தாக்குதல்களில் பெரும்பாலான ட்ரோன்களை ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு படையினர் முழுமையாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ரஷ்யாவின் தலைநகரினுடைய தெற்கு பிரதேசங்களிலே சில வெடிப்புகள் இருந்தன. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு கீழால் செயற்படக்கூடிய சில முக்கியமான களஞ்சிய சாலைகள் இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் உக்ரைனினுடைய இந்த வெற்றிகரமான தாக்குதல்களுக்கு பின்பு உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சமூக ஊடக வலைத்தளங்கள் வாயிலாக இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் வருகின்ற செப்டம்பர் மாதம் இறுதி வரையிலும் ரஷ்யாவுக்கு எதிராக மூலோபாய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களையே வகுத்துள்ளோம். எங்களுடைய மூலோபாய வேலை திட்டங்களுக்கு அமைவாக ரஷ்யாவுக்குள்ளே நீண்ட தூர ஆயுதங்களை பயன்படுத்தி வீரியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். நாங்கள் இதற்கு பிறகு மேற்கொள்ளப் போகும் நேரடியான தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு கடுமையான இழப்புகளையே ஏற்படுத்தும். ரஷ்யாவினுடைய இராணுவ திறன்களை கட்டுப்படுத்தி ரஷ்யாவை பலவீனப்படுத்தி பேச்சுவார்த்தை மேசையில் ரஷ்யாவை அமர வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் வீரியமான தாக்குதல்களையே மேற்கொள்ளப் போகின்றோம் என உக்ரைனினுடைய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். பல வருடங்களாக உக்ரைனிய தரப்பினர் ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தாலும் தற்போது உக்ரைனிய தரப்பினர் ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு அதிகளவான இழப்புகளையும் ஏற்படுத்தி வருகின்றது. மேலும் உக்ரைனிய தாக்குதல்களுடைய இந்த விரிவாக்கத்திற்கு பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றார். அதாவது முன்னாள் பிரித்தானிய பிரதமரை விட தற்போதைய பிரித்தானிய பிரதமர் ரஷ்யாவுக்குள்ளே நீண்ட தூர தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முழுமையான அனுமதியையும் வழங்கி வருகின்றார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதல்களுக்கு பிரித்தானியாவினுடைய அதிகளவான ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்குள்ளே நீண்ட தூரம் சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ட்ரோன்களை பிரித்தானியா உக்ரைனுக்கு வழங்கி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வளவு காலமாக இவ்வாறு ரஷ்யாவுக்குள்ளே நீண்ட தூரம் சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ட்ரோன்களை பிரித்தானியா வழங்கவில்லை. ஆனால் தற்போது ரஷ்யா உக்ரைன் போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருவதனால் பிரித்தானியா அதிகளவான ட்ரோன்களையும் உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு 100% அளவில் ஆதரிப்பதற்கு இங்கிலாந்து முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. நாங்கள் ரஷ்ய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உக்ரைனிய மக்களையும் ஐரோப்பாவையும் பாதுகாப்பதற்கும் தொடர்ச்சியாக உக்ரைனுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம். ரஷ்யாவுக்கு எதிராக வீரியமாக போரிடக்கூடிய விதத்தில் உக்ரைனை நாங்கள் வலுப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் $1 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் உக்ரைனுக்கு அவசரமாக வழங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஆயுத வளங்களிலே ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக 1.5 லட்சம் ட்ரோன்களையும் பிரித்தானியா வழங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவுக்குள்ளே நீண்ட தூரம் பயணித்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே இந்த 1.5 லட்சம் ட்ரோன்களையும் பிரித்தானியா வழங்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்கிலாந்துக்கு எதிரான நேரடியான மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவுக்குள்ளே மேற்கொள்ளப்படக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களில் இங்கிலாந்தினுடைய பங்கு நேரடியாக இருக்குமாக இருந்தால் அவற்றுக்கு நேரடியான பதில்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ரஷ்யாவுக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களில் பிரித்தானியாவினுடைய ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான மிகப்பெரிய விலையை இங்கிலாந்து செலுத்த வேண்டி ஏற்படும். இதனால் பிரித்தானியா எதிர்பார்க்காத விதத்தில் மிகப்பெரிய விலையையே செலுத்த வேண்டி ஏற்படும் என்றும் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு உக்ரைனினுடைய ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ரஷ்யா தற்போது உக்ரைனிலே இருக்கக்கூடிய துறைமுக பிரதேசங்களையும் விவசாய களஞ்சிய சாலைகளையும் இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. உக்ரைனுக்கு சொந்தமான அதிகளவான தானிய கிடங்குகளை இலக்கு வைத்தும் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உக்ரைனிய பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு கீழால் செயற்படக்கூடிய பல கிடங்குகளையும் களஞ்சிய சாலைகளையும் அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் உக்ரைனிய ஆயுதப்படைகளினால் பயன்படுத்தப்படக்கூடிய கப்பல்களையும் கப்பல் போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய சில துறைமுகங்களையும் இலக்கு வைத்தும் ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கருங்கடல் பிரதேசத்திலே மிகப்பெரிய சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த கப்பலிலே உக்ரைனிய ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் இதனை முழுமையாக தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு அளிக்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ரஷ்ய அரசாங்கத்தினுடைய ஊடகத்துறை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனவே நான் முன்னே காணொலியில் கூறியதை போன்று ரஷ்யா உக்ரைன் போரானது தற்போது படிப்படியாக வீரியமடைந்து வருகின்றது. அடுத்து ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியான் மீண்டும் பலவீனத்தை வெளிப்படுத்தும் வகையில் சில பிரச்சாரங்களையும் கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான மோதல்களினால் நாட்டினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடிகள் ஈரானுக்குள்ளே தீவிரமடைந்துள்ளன. எங்களுடைய எண்ணெய் வருவாயில் கடுமையான சரிவு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவினுடைய கடற்படை முற்றுகையினால் ஈரானுக்கு எண்ணெய் வியாபாரத்தை மேற்கொள்ள முடியவில்லை. இதனால் அரச வருமானம் பாரிய அளவில் குறைந்து வருகின்றது. அரசாங்கத்தினுடைய செலவுகள் பல மடங்கினால் அதிகரித்துள்ளன. இதன் விளைவாக பொருட்களுடைய விலைகளும் பல மடங்கினால் அதிகரித்துள்ளன. மறைமுகமான கப்பல் போக்குவரத்தை பயன்படுத்தி அதிகளவான பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. இதனால் ஈரானிய சந்தைகளில் பொருட்களுடைய விலையும் பல மடங்கினால் அதிகரித்துவிட்டது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களினால் சேதமடைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிடமிருந்து வரி வசூலிப்பது நிறுத்தப்பட்டிருப்பதனால் அரசாங்கத்தினுடைய பெரும்பாலான வருமானமும் முடங்கியுள்ளது. மேலும் நாங்கள் தற்போது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் தள்ளப்பட்டுள்ளோம் என்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியான் பலவீனமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கடந்த 47 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒட்டுமொத்த உலகமும் ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இருப்பினும் இந்த பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் ஈரானினுடைய வர்த்தகம் பெரும்பாலும் செழிப்பாகவே மாறியுள்ளது. ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய காலப்பகுதியில் ஈரானினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியிலும் ஈரானுக்குள்ளே நாட்டுக்குள்ளே பணவீக்கத்தினை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். ஆனால் ஜனாதிபதியாக மசூத் பெஸெஷ்கியான் பதவியேற்றதற்கு பின்பே ஈரானிய களத்திற்குள் பணவீக்கம் அதிகரித்தது. ஈரானிய பணத்தினுடைய செல்வாக்கு பல மடங்கினால் குறைவடைந்தது. இவை அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணம் மசூத் பெஸெஷ்கியானினுடைய அரசாங்கத்தின் முடிவுகளாகும். அமெரிக்காவின் உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரானிய பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மசூத் பெஸெஷ்கியானினால் மேற்கொள்ள முடியவில்லை. அமெரிக்க பொருளாதார தடைகளை மிகப்பெரிய தடையாக அவர் எடுத்துக் கொண்டுள்ளார். மேலும் இந்த பொருளாதார தடைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு அவர் விரும்புகின்றார். அமெரிக்காவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை முடிப்பதன் மூலமாக ஈரானின் பொருளாதார நெருக்கடிகளை முழுமையாக தீர்த்துவிட முடியும் என்றும் மசூத் பெஸெஷ்கியான் நம்புகின்றார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியானினுடைய இந்த பலவீனமான எண்ணமே ஈரானினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய தடையாகும். தற்போதைய சூழ்நிலையில் இப்ராஹிம் ரைசி அவர்கள் மாத்திரம் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் ஈரானிய களத்தில் இந்த பொருளாதார தடைகளை வேறு விதமாக கையாண்டிருப்பார். மேலும் தற்போதைய போர்க்களத்தையும் அவர் வேறு விதமாகவே கையாண்டிருப்பார். அத்தோடு மசூத் பெஸெஷ்கியானுக்கும் அவருடைய அரசாங்கத்தினாலும் பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க முடியாவிட்டால், சிறந்த தீர்மானங்களை எடுக்க முடியாவிட்டால், இவ்வாறு பலவீனமான கருத்துக்களை சமூக ஊடக வலைத்தளங்களில் வாயிலாக வெளியிடுவதையாவது தவிர்த்திருக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு ஈரான் தொடர்பான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றாரோ அதே போன்ற பிரச்சாரங்களையே தற்போது மசூத் பெஸெஷ்கியானும் மேற்கொள்கின்றார். மேலும் மசூத் பெஸெஷ்கியானுடைய இந்த பலவீனமான பிரச்சாரங்கள் ஈரானிய களத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். மீண்டும் ஈரானுக்குள்ளே கலவரங்களை ஆரம்பிப்பதற்கும் ஈரானுக்குள்ளே வன்முறைகளை தூண்டி விடுவதற்கும் இந்த காரணங்களை இலகுவாக பயன்படுத்திக் கொள்வார்கள். மேலும் மசூத் பெஸெஷ்கியானுடைய இந்த பலவீனமான கருத்துக்களை பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் கண்டித்துள்ளார்கள். மசூத் பெஸெஷ்கியான் இவ்வாறான பலவீனமான பிரச்சாரங்களை மேற்கொள்வது எதிரிகளுக்கும் சூழ்ச்சிக்காரர்களுக்குமே சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள்.
அடுத்து நேற்றிரவு ஐக்கிய அரபு அமீரகத்திலே அவசர எச்சரிக்கைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. 2 ஏவுகணை தாக்குதல்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் இந்த ஏவுகணைகள் கடல் பிரதேசத்திலேயே வீழ்ந்து விட்டதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருந்தது. மேலும் இதைத் தொடர்ந்து குறித்த 2 ஏவுகணைகளும் ஈரானின் மூலமாகவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமீரகத்தினுடைய துறைமுகங்கள் இலக்கு வைத்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாகவும் அமீரகத்தினுடைய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. இருப்பினும் இந்த தாக்குதல்களை ஈரானிய தரப்பினர் முழுமையாக மறுத்திருந்தார்கள். மேலும் குறித்த ஏவுகணை தாக்குதலானது ஐக்கிய அரபு அமீரகத்தின் துறைமுகத்திற்கு அருகாமையில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதலாகும். அத்தோடு இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுடனான அனைத்து விதமான தொடர்புகளையும் வர்த்தக தொடர்புகளையும் ராஜதந்திர தொடர்புகளையும் முறித்துக் கொள்வதாகவும் அறிவித்தது. நாங்கள் அமீரகத்திற்கு எதிரான எச்சரிக்கைகளையும் அச்சுறுத்தல்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். மேலும் இதன் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் முகமாக நாங்கள் ஈரானுடனான அனைத்து விதமான தொடர்புகளையும் முழுமையாக துண்டித்துக் கொள்கின்றோம் என ஐக்கிய அரபு அமீரகத்தின் வர்த்தகத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு தயாராகும் வகையிலேயே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஜியோனிச தலைமைகள் இவ்வாறான அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். ஈரானுடனான அடுத்த கட்ட போர் நெருங்கி வருவதனாலேயே இவ்வாறான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஜியோனிஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி அழைப்பொன்றை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறப்பது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் முக்கியமான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து கடந்த ஜூலை மாதம் 15ஆம் திகதி பிரான்சினுடைய தூதர்கள் இருவரை ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினர் கைது செய்திருந்தார்கள். ஈரானுக்குள்ளே உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் உளவாளிகளாகவும் இந்த பிரான்சினுடைய தூதர்கள் செயற்பட்டுள்ளார்கள். இதன் விளைவாகவே 2 பிரான்சிய தூதர்களையும் கைது செய்து அவர்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினர் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஈரானுடைய இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானுக்கு மிரட்டல்களை வெளியிட்டிருந்தது. எங்களுடைய 2 தூதர்களையும் அவசரமாக விடுவித்து விடுமாறும் கோரியிருந்தது. மேலும் இதற்கு ஈரான் தகுந்த பதிலடிகளையும் வழங்கியிருந்தது. உங்களுடைய தூதரக நடவடிக்கைகளை மாத்திரம் மேற்கொள்ளாமல் ஈரானுக்குள்ளே உளவு தகவல்களை திரட்டக்கூடிய வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார்கள். ஈரானுக்குள்ளே வெளிநாட்டு சக்திகளின் உளவாளிகளாக செயற்பட்டுள்ளார்கள். இதன் விளைவாகவே நாங்கள் அவர்கள் தொடர்பான விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளோம் என ஈரானிய தரப்பினர்கள் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து கடந்த 1 மாதமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு பிரான்சினுடைய 2 தூதர்களையும் ஏனைய தூதர அதிகாரிகளையும் ஈரானிய தலைமைகள் முழுமையாக வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் இந்த செயற்பாடுகளை தொடர்ந்து இன்றைய தினம் பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானிய தூதர்களையும் பிரான்சிலிருந்து வெளியேற்றியுள்ளது. ஈரானினுடைய எந்த விதமான தூதர்களும் பிரான்சில் இருக்கக்கூடாது என்றும் ஈரானிய தூதர்களும் பிரதிநிதிகளும் ஒட்டுமொத்தமாக பிரான்சை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்றும் பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. அதாவது பிரான்சுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் முழுமையாக முறித்துக் கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய கடற்படையினர் தொடர்ச்சியான கண்காணிப்புகளையும் தாக்குதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் நள்ளிரவு வேளையில் சீனாவினுடைய தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்று ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து புறப்பட்டிருந்தது. குறித்த எண்ணெய் கப்பலானது ஈரானிய கடற்படையின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியாததன் விளைவாக குறித்த எண்ணெய் கப்பலை சுற்றி வளைத்து தாக்குதல்களை ஈரானிய கடற்படையினர் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து படகுகள் மூலமாக குறித்த எண்ணெய் கப்பலை சுற்றி வளைத்து இந்த எண்ணெய் கப்பலையும் தற்போது கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். ஈரானினுடைய கடற்கரை பிரதேசத்தை நோக்கிய குறித்த எண்ணெய் கப்பலானது நகர்த்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவின் தனியார் நிறுவனம் ஒன்றினுடைய எண்ணெய் கப்பல் ஒன்றை பயன்படுத்தி எண்ணெய் விநியோகத்தை மேற்கொண்டால் ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளாது என்று நினைத்தே ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த சீனாவினுடைய எண்ணெய் கப்பலை பயன்படுத்தி ஷெடோ ஃபிளீட்டாக பயன்படுத்தி இந்த எண்ணெய் விநியோகத்தை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் ஈரானிய கடற்படையினர் குறித்த சீனாவினுடைய எண்ணெய் கப்பலையும் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். மேலும் ஈரானினுடைய இந்த செயற்பாடுகளினால் சீனாவினுடைய அரசாங்கம் எந்தவிதமான கோபத்தையும் வெளிப்படுத்தப் போவதில்லை. ஏனென்றால் குறித்த எண்ணெய் கப்பலானது சீனாவின் தனியார் நிறுவனத்தினால் இயக்கப்படுகின்ற ஷெடோ ஃபிளீட் எண்ணெய் கப்பலாகும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு தயாராகி வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நெகோவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரமட் டேவிட் விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான போர் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது அவசரமாக ஹைஃபாவை நோக்கி நகர்த்தி வருகின்றது. அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளமானது தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலேயே நிலை கொண்டுள்ளது. ஜோர்டானிலிருந்து அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு நகர்த்தி விட்டார்கள். எனவே அடுத்த கட்ட போரிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளும். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமானப்படைகளுக்கு இழப்புகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிகளவான விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் ஹைஃபா பிரதேசத்தை நோக்கி நகர்த்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இப்படியான நிலைமையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை உத்தியோகபூர்வமாக ரத்து செய்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக அறிவித்துள்ளார். இதற்கு பிறகு ஈரான் இஸ்லாமிய குடியரசோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. நாங்கள் இதற்கு பிறகு பேச்சுவார்த்தைகளை திட்டமிடப் போவதில்லை. நாங்கள் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முழுவீச்சில் செயற்படுத்தி வருகின்றோம். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. இதனால் எண்ணெய் விநியோகம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. மேலும் நாங்கள் ஈரானுக்கு எதிரான கடுமையான முடிவுகளை விரைவில் எடுக்கப் போகின்றோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய ஆயுதப்படைகளுடைய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல்லாஹி அவர்கள் அடிமை அரபு நாடுகளுக்கும் பிராந்தியத்திற்கும் அவசர எச்சரிக்கை செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தளங்களையும் முழுமையாக கண்காணித்து வருகின்றோம். அமெரிக்க போர் விமானங்கள், எரிபொருள் நிரப்பு விமானங்கள் எவ்வாறு செயற்பட்டு வருகின்றது என்பதனையும் அனைத்து விதமான உளவு தகவல்களையும் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு மீண்டும் உங்களுடைய பிரதேசங்களை நீங்கள் வழங்குவதாக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய விலைகளை செலுத்த உங்களுடைய அனுமதியின்றி உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ கட்டளை தளங்களிலிருந்தும் ஏனைய பகுதிகளிலிருந்தும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஒரு பொழுதும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. தற்போது நாங்கள் எங்களுடைய தாக்குதல் கொள்கைகளையும் மாற்றி அமைத்து விட்டோம். தற்காப்பு தாக்குதல்களில் இருந்து ஒஃபென்சிவ் தாக்குதல் கொள்கைகளுக்கு மாறிவிட்டோம். இதனால் நாங்கள் முன்பு வழங்கியிருந்த எச்சரிக்கைகளை போன்று இந்த எச்சரிக்கைகள் இருக்கப் போவதில்லை. மேலும் எங்களுடைய இந்த எச்சரிக்கைகளை குறைவாக மதிப்பிட வேண்டாம். நீங்கள் நினைப்பதை விட களத்தினை நாங்கள் தலைகீழாக மாற்றப் போகின்றோம். அமெரிக்க ராணுவத்திற்கு வழங்கப்படக்கூடிய எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு மிகப்பெரிய விலையை செலுத்தக்கூடியதாகவே அமைந்திருக்கும். இதனால் பிராந்திய நாடுகள் அவசரமாக முடிவுகளை எடுத்து பின்வாங்கி விட வேண்டும் என்றும் அமெரிக்காவுக்கான உதவிகளை முழுமையாக பூஜ்ஜியமாக்கி விட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக மட்டத்திலே ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான விவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. பல அமெரிக்க செனட்டர்கள் தற்போது ஈரானுக்கு எதிரான அணு ஆயுத தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் தற்போது நிலைமைகள் உச்சக்கட்ட பதற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலும் இந்த வார இறுதியிலே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அல்லது இந்த வார இறுதியில் ஈரானிய ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்து விடும் என்றும் அமெரிக்காவை வம்புக்கு இழுக்கக்கூடிய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி விடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் பாபல் மண்டப் பிரதேசத்திலே சரக்கு கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் தற்போது குறித்த சரக்கு கப்பலின் இன்ஜின் அறைகளில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 5 நாட்களாக மோக்கா துறைமுகத்தை நோக்கி நகரக்கூடிய சவுதி அரேபியாவின் இராணுவ சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களிலே சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு வழங்கியிருந்த ஆயுதங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது சவுதி அரேபியா ஒரு பொதுவான சரக்கு கப்பல் பயன்படுத்தி சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை பரிமாற்றம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஆயுதங்களை பரிமாற்றம் செய்வதற்கு முன்பே யமன் ஹவுதி ராணுவத்தினர் குறித்த சரக்கு கப்பல் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டு குறித்த சரக்கு கப்பல் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் தற்போது குறித்த சரக்கு கப்பல் முழுமையாக பின்வாங்கி இருப்பதாகவும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கான ஆயுதங்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து குறித்த வரைபடத்திலே இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் முன்னேறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே தாய்ஸினுடைய தெற்கு பிரதேசத்தினூடாக வீரியமான தரைவழி தாக்குதல்களை யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த வீரியமான தாக்குதல்களினால் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதன் விளைவாக குறித்த பிரதேசத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினர் அவசரமாக முன்னேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய முன்னேற்றத்தை வரைபடத்திலே பச்சை நிறத்தினால் உங்களுக்கு அவதானிக்க முடியும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள்.